வர இல்லன்னா குழந்தைய விட்டுட்டு நான் அழைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னால பார்க்க முடியலன்னா சார் நான் கொண்டு போறேன். என்ன சொல்லிட்டு என்ன கூப்பிட்டேன்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தானே சொன்னேன். இங்க என்ன குழந்தைய கடிச்சு வச்சிருக்கு, அதை வச்சிருக்கு, இதை வச்சிருக்கு, இதே பிரச்சனைட்டு கூப்பிட்டுருக்காங்க. பெரும்பாக்கத்தில் 2 வயது ஆண் குழந்தைக்கு சூடு வைத்து அடித்து தாய் துன்புறுத்தியதாக புகார். குழந்தைகள் நல வாரிய அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை. சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தேவி திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதில் ஒரே பிரசவத்தில் ஆண் பெண் என 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார். இந்த நிலையில் இவரது கணவர் வெளிநாட்டுக்கு பணிக்கு சென்றுள்ளார். தேவி 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 2 வயது மகன் கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். தொடர் சிகிச்சைக்காக குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தான் இல்லாத நேரத்தில் குழந்தையை பராமரிக்க செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மி என்ற பணிப்பெண்ணை வர வைத்துள்ளார். மருத்துவமனைக்கு வந்த பணிப்பெண் குழந்தை உடல் முழுவதும் காயங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி போலீசாருக்கு தகவல் கூறியுள்ளார். போலீசார் விசாரணையில் தாய் தனது மகன் உடலை சூடு வைத்தும் கடித்தும் கிள்ளியும் சுடுநீர் ஊற்றியும் கொடுமைப்படுத்தியதாக தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் தாயிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மருத்துவமனை சிகிச்சை முடிந்த பின் குழந்தைகள் நல வாரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்கு மேல இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ இப்ப வர இல்லன்னா குழந்தைய விட்டுட்டு நான் அழைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு புரியுதா இல்லையா? என்ன சொல்லிட்டு என்ன கூப்பிட்டேன்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தானே சொன்னேன். இங்க என்ன குழந்தைய கடிச்சு வச்சிருக்கு, அதை வச்சிருக்கு, இதை வச்சிருக்கு, இதே பிரச்சனைட்டு கூப்பிட்டுருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பாருங்க வீட்டு வாசல்ல எவ்வளவு கும்பல் பாரு. தேவி கேக்குதா இல்லையா? இப்ப நீ வா, நீ அங்க ஆள் இருக்காங்களா இல்லையா ஹாஸ்பிட்டல்ல? நீ என்ன சொன்ன? இப்ப நீ 10 நிமிஷத்துல இங்க வா. இங்க அந்த இடம் பேர் நான் தரமணியா? கீழே வந்திருக்காங்களா? கேவலமா இருக்குங்க பாரு. ஒரு குழந்தைய என்ன எப்படி இருப்ப எனக்கு புரியல. நீ வந்து உன் பிள்ளைய கையில வாங்க, நான் போறேன். சீக்கிரம் வா. நீ 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்ன சொன்ன? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன கூப்பிட்ட. அப்புறம் எதுக்கு இப்படி அந்த குழந்தை இவ்வளோ மக்கள் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தடுதர நம்ம அடுத்து வேலைக்கு போக வேண்டாம் எங்கேயும். பின்ன என்ன பின்ன? நீ சீக்கிரம் வா. நீ வந்து முதல்ல பிள்ளைய வாங்க கையில. உன்னால பார்க்க முடியலன்னா சார் நான் கொண்டு போறேன். நீ எப்போ ஃப்ரீ ஆகுறே நான் கொண்டு வந்து தரேன். நான் பேரை பத்தி குழந்தை குட்டி பார்க்காத ஆளாயிட்டேன். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு எவ்வளவு கூட்டம். இங்க இன்னொரு ரேடியோ வந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையும் புரியல, வாழம் புரியல. அவன் நீ முதல்ல நீ ஒரு புருஷனுக்கு போன் அடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னீங்க. கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இப்ப புருஷன் இல்லைன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? பதிலா சொல்ல முடியல. நீ சீக்கிரம் வா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.